பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னது தெரு பெருசு பெருசா வீடெல்லாம் இருக்குது அப்படி பாக்குறீங்களா? அமெரிக்கா தேசத்துல பெரும்பாலும் இருக்கிற அந்த வீடுகள், அந்த தெருக்கள் பாருங்களேன், இது மாதிரிதான் இருக்கும். ரொம்ப அகலமா இருக்கும். பாருங்க எவ்வளவு அகலமா, வீடுகள்லாம் பிரம்மாண்டமா பச்சை பசேருன்னு இந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டினா அந்த அரசாங்கம் கவனிக்கும். இந்த புல்லெல்லாம் இவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டா ஃபைன் பண்ணிடுவாங்க. அவங்க தான் அதை பராமரிக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும். எவ்வளவு நீட்டா அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த தெரு. இது வந்து டெக்சஸ் மாநிலத்துல டாலஸ் என்ற பட்டணத்துல ஒரு தெருவில் நின்று கொண்டு பேசுகிறேன். நான் தெருவில் நிக்கிறேன் பாக்கீங்களா? இங்கதான் ஒரு வீட்டுல நாங்க தங்கி இருக்கிறோம். ஒரு குடும்பத்தார் எங்களை தங்க வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாரு? 118 சங்கீதம் 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். களி கூர்ந்து மகிழணுமா ஆண்டவர் சொல்றார். ஏன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? இல்லைங்க, இது வந்து என்ன கிழமை? இது ஒவ்வொரு கிழமையில ஒவ்வொரு காரியம் சொல்றாங்களே. இந்த கிழமை சரியில்லை, அந்த கிழமை சரியில்லை, இந்த கிழக்கு சூலம் இது சரியில்லாத நாள் அப்படிலாம் சொல்றாங்களேன்னா, எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். திங்கக்கிழமையா இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, எந்த நாளுனாலும் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். அதனால களி கூர்ந்து மகிழன். ஆண்டவரே, இந்த நாள் எனக்காக நீர் உண்டு பண்ணின நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள்ல உங்களுடைய காரியத்துல இயேசு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்குறீங்களா? இந்த நாள் நல்லா இல்லையே, இந்த நேரம் சரியில்லையே, இந்த திசை சரியில்லையே அப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்னும் பார்க்காதங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம். ஆண்டவர் அழகாக நடத்துவார். அதனால இது கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க மகிழ்ந்து இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ந்த, ஆண்டவரே, இது நீர் எனக்கு உண்டு பண்ணி கொடுத்த நாள், அதற்காக துதிக்கிறேன். இது உம்முடைய நாளா இருக்கிறதுனால இன்றைக்கு என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர போறீங்க. இந்த காரியத்தை வாய்க்க பண்ண போறீங்க. நான் ஜெபிக்கிற இந்த காரியத்தில் அற்புதம் நடக்க போகிறது. ஒரு விடுதலை பார்க்க போகிறேன், சுகத்தை நான் பார்க்க போகிறேன். எனக்காக ஒரு அதிசயத்தை இன்றைக்கு செய்ய போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு துதிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் விரும்பின காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க மகிழ்ந்து இருந்தாதான் அற்புதம் செய்வார். இல்லை, இன்னைக்கு நாள் சரியில்லை, இந்த திசை சரியில்லைன்றாங்க, ராகு காலம் எமக்கண்டோன்றாங்க, எப்படி இன்றைக்கு காரியெல்லாம் நடக்குமா அப்படி கலங்குனீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. எந்த நாளா இருக்கட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன், அற்புதமாய் நடத்துவார் அப்படின்னு விசுவாசித்து மகிழ்ச்சியோட, ஆண்டவரே, இயேசுவே, நீர் என் கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். நீ எனக்கு கூட இருந்து எனக்கு அற்புதம் செய்ய போறீங்கன்னு ஸ்தோத்தரித்து பாருங்க. நீங்க ஜெபிக்கிற காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இது உங்களை தேவன் மகிழ்விக்கிற ஒரு நாள். நீங்க மகிழ்ந்து களி கூறணும், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நீங்க அற்புதத்தை பார்க்க முடியும். சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல துக்கமா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிச்சிருக்குது. ஆண்டவர் சொல்ற, நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு, மகனே, மகளே, உன் கூட இருக்கிறல்ல, நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சந்தோஷமா சொல்றீங்களா? ஆண்டவரே, நீர் இயேசுவே, நீர் என் கூட இருக்கிறதுனால நான் மகிழ்ந்த களி கூறுவேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்காக யாவற்றையும் நீங்க செய்வீங்க, நான் பயப்படுற மாதிரி இன்னைக்கு ஒன்னும் நடக்காது, எனக்காக அற்புதம் செய்ய போறீங்க, நான் விடுதலை பார்க்க போறேன், அற்புதத்தை பார்க்க போகிறேன், இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிறீர், அதனால உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.